ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம குக்கர்லேயே 1/2 கிலோ அளவுக்கு வெஜ் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும் பிரியாணிக்கு. நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். 1/2 கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா மல்லி சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. புதினா மல்லி நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்கறதுனால நம்ம பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால தான். இப்போ இதில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்கணும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். இதோடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயத்தில் பாதி தான் தக்காளி சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளியை நல்லா இந்த மாதிரி குழையிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காய்கறி சேர்த்துக்கலாம். 1/2 கப் கேரட் சேர்த்துக்கலாம். 1/2 கப் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். 1/2 கப் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மீல் மேக்கரை சுடு தண்ணியில் ஊற வச்சு பிழிஞ்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா இல்லைனா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இதில் பீட்ரூட் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்த காய்கறி இதிலே 30% அளவுக்கு வெந்துடும். இப்போ எல்லாமே நல்லா வதக்கி விட்டாச்சு. இதுலேருந்து இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கப் எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் 1/2 எலுமிச்சைப்பழம் சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 கிலோவுக்கு செஞ்சிங்கன்னா 1 எலுமிச்சைப்பழம் சேர்க்கணும், கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிரியாணி குழையாமல் நல்லா உதிரியாக வரணும்னா நீங்கள் அரிசி 20 நிமிஷம் தான் ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ அரிசியை சேர்த்துட்டு ஜென்டலாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அரிசி எப்படி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். அரிசி ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. கரெக்டாக 20 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி உதிரியாக பொலன்னு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த பிரியாணி ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.